இதிலே புரட்சி தலைவி அம்மா இந்த மண்ணிலே பிறந்து ஆட்சி செய்த காரணத்தினால்தான் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலைக்கு இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்னார்கள். எப்பொழுது ஏழை சிரிக்கின்றார்களோ அப்பொழுதுதான் நாடு சுபட்சம் பெறும். நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை வழங்கின்ற பொழுது, நாட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கின்ற பொழுது ஏழையின் சிரிப்பு கிடைக்கும். ஆகவே அந்த ஏழையின் சிரிப்பில் இணைவு காண்போம் என்று பேர் அண்ணா சொன்ன அந்த பொன்மொழியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கடைபிடித்து அதை நிறைவேற்றுவதற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் திரு ஸ்டாலின் போற பக்கம்லாம் பேசுறார். அண்ணா திமுக 3ஆ போயிட்டது 4ஆ போயிட்டதுன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே காஞ்சிபுரத்துக்கு வந்து பாருங்க. அண்ணா பிறந்த மண், அண்ணா பிறந்த மண், அண்ணா அவர்கள் கண்ட கனவு, பேர் அண்ணா அவர்கள் கண்ட கனவு, அதை நனவாக்குகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. இன்றைக்கு காஞ்சிபுரமே குலுங்குகின்ற அளவுக்கு இன்றைக்கு மக்கள் வெள்ளம், வீதி பூரா மக்களா பார்க்கிறோம். ஆக அண்ணா திமுகவை பிரித்து பார்க்கிறீங்க, ஒருபோதும் நடக்காது. உங்களுடைய எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. பேர் அண்ணா கண்ட கனவு நிச்சயமாக நிறைவேற்றியே தீர்வோம். அது எங்களுடைய இருவரும் தலைவருடைய கொள்கை லட்சியம். அதை நிறைவேற்றுவதுதான் எங்களை போல இருக்கின்ற தொண்டனுக்கு பெருமை. அதை நிறைவேற்றியே காட்டுவோம். இன்றைய தினம் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏரிகள் நிறைந்த மாவட்டம். இந்த மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம், விவசாய தொழிலாளர்கள் நிறைந்த மாவட்டம், நெசவாளர்கள் நிறைந்த மாவட்டம், உழைப்பாளி நிறைந்த மாவட்டம். ஆகவேதான் இவ்வளவு வெயிலையும் தாக்கு பிடிச்சி இங்க இந்த கூட்டத்தில், தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உங்களை காண முடிந்தது. ஆகவே உழைப்பாளர் இணைந்த இந்த பூமியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆக விவசாயம், நெசவு தொழில், 2 தொழிலும் பிரதான தொழிலாக இருக்கின்ற இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் மென்மேலும் வளர்வதற்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் ராஜசேகர் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேர் வருவாங்க போவாங்க, ஆனா மக்களுக்கு சேவை செய்வதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னணியிலே இருக்கும். இந்த மண்ணிலே எத்தனையோ தலைவர்கள் பிறக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள், இறக்கின்றார்கள். இடைப்பட்ட காலத்திலே மக்கள் நன்மை செய்கின்ற தலைவர்கள் தான் மக்கள் உள்ளத்திலே வாழ்வார்கள். அப்படி நம்முடைய 30 தலைவர்கள், பேர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த மண்ணிலே இருந்தால் மறைந்தாலும் மக்கள் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். அவர்களெல்லாம் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். இன்னும் சில தலைவர்கள் வீட்டு மக்களுக்காக வாழ்கின்ற தலைவர்கள். யார் என்று உங்களுக்கு தெரியும். கருணாநிதி குடும்பம் வீட்டு மக்களுக்காக வாழும். பேர் அண்ணா வீட்டு மக்களுக்காக வாழல, அவருக்கு என்ற வாரிசுகள் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாம் தான் வாரிசு, மாண்புமிகு அம்மா நாம் தான் வாரிசு. 3 தலைவர்களுக்கும் இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசுகள். அதற்காக வாழ்ந்தார்கள், திட்டத்தை தீட்டினார்கள், செயல்படுத்தினார்கள். அதனால் இன்றைக்கு தமிழகம் ஏற்றம் பெற்றுகின்றது. இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்று சொல்கிறார்களோ அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு முதன்மை மாநிலமாக திகழ்வதற்கு அண்ணா திமுக ஆட்சி தான். அதோட இந்த ஏரியில் நிறைந்த மாவட்டத்தில் நான் முதல் குடிமராமத்து திட்டத்தை துவக்கி வச்சேன். மணிமங்கலத்தில் தான் முதல்ல இந்த திட்டத்தை துவக்கி வச்சேன். தமிழ்நாட்டில் 14,000க்கும் மேற்பட்ட ஏரிகள் பொதுப்பணித்துறையில் இருக்குது. அதில் சுமார் 6,211 ஏரிகள் தேர்வு செய்யப்பட்டு குடிமராமத்து திட்டத்தில் கொண்டு வந்து முழுக்க விவசாய பங்களிப்போடு இந்த குடிமராமத்து திட்டத்தை நிறைவேற்றணும். இதுக்கு மட்டும் சுமார் 1,240 கோடி ஒதுக்கணும். இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமா ஏரிகள் ஆழமாகப்பட்டது. மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைத்து இப்படி கோடை காலத்தில் விவசாயிகளுக்கு இன்றைக்கு நிலங்களுக்கு தண்ணீர் கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டது.
குடிநீருக்கு தேவையான தண்ணீர் கிடைக்க சூழ்நிலை ஏற்பட்டது. இப்படிப்பட்ட அற்புதமான திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. இது ஒரு விவசாயிகளுக்கு ஒரு பொற்காலமாக காணப்பட்டது இந்த குடிமராமத்து திட்டம். அதோட இங்கே நம்முடைய 40 வருடத்திற்கு ஒரு முறை அத்திவர் மக்களுக்கு அருள் புரிந்தார். உங்களுக்கு தெரியும், அண்ணா திமுக ஆட்சியில் தான் இன்றைக்கு அத்திவரதர் எழுந்தருளி இன்றைக்கு மக்களுக்கு அருள் புரிந்தார். கிட்டத்தட்ட அந்த விழாவில் 60 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த காஞ்சிபுரம் நகரமே சிறப்பு பெற்றது. அப்படி அத்திவரர் தரிசனம் செய்ய பல லட்சம் பேர் இங்கே வந்து குழுமி பத்திரமாக வீடு திரும்பினார்கள். அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய நிர்வாக திறமை பிரதிபலித்தது. அதே போல இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கைத்தறி விசைத்தறி 2 தொழிலுமே இன்றைக்கு நலிவடைந்திருக்கிறது. இதை நம்பித்தான் இந்த பகுதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டது. இந்த கைத்தறி நெசவு இன்றைக்கு படிப்படியாக சரிந்து விட்டது. விசைத்தறி அதோட மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும். நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு ராஜசேகர் வெற்றி பெற்று இந்த தொழில் சிறக்க நாடாளுமன்றத்திலே குரல் கொடுப்பார். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில இந்த கைத்தறி பற்றியே குறிப்பிடல, இந்த நெசவாளர் பற்றியே கவலைப்படாத ஒரு அரசாங்கம், மத்தியிலே ஆளுகின்ற அரசாங்கம். இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில படிச்சு பார்த்தேன், இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு எந்தவித நன்மைகளும் கிடைக்கின்ற ஒரு செய்தி கூட இடம்பெறல, எந்த திட்டமும் இடம்பெறல. ஆனா அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு மானியம் வழங்கப்பட்டது, கைத்தறி நெசவாளர்களை பாதுகாக்கப்பட்டது, இந்த தொழில் பாதுகாக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில. அதோட இந்த காஞ்சிபுரம் என்று சொன்னாலே பட்டு தான் நினைவுக்கு வரும். இன்னைக்கு அகில உலகில பட்டு விற்பனை எங்கே இருக்கு சொன்னால் காஞ்சிபுரம் தான் பட்டு விற்பனைக்கு பெயர் பெற்றது. பட்டு நெசவு காஞ்சிபுரத்தில் தான் அதிகமா இருக்கின்றது. அப்படி காஞ்சிபுரம் சிறப்பு மிக்க ஒரு நகரமாக இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் செய்தியை எடுத்து சொல்லி இந்த தொழிலெல்லாம் சிறக்க வேண்டும். இந்த தொழில் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் மத்திய மாநில அரசுகள் இந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை எதுவும் இதுவரை செய்யவில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடுமையான மின்கட்டண உயர்வு, இன்றைக்கு வீடுகளுக்கு பயன்படுத்தின கட்டணம் உயர்ந்து போச்சு, விசைத்தறிக்கு பயன்படுத்துகின்ற கட்டணம் உயர்ந்து போச்சு. அதோட கடைகளுக்கு பயன்படுத்துகின்ற கட்டணம் பீக் அவர் என்று இன்னைக்கு அதிக கட்டணத்தை வசூல் பண்றாங்க. தம்பி இந்த தேமுகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சு பிடிக்குமா. இப்படி மின்கட்டண உயர்வினால் கடுமையாக தொழில் பாதிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு விசைத்தறி தொழில் பாதிக்கப்பட்டு விட்டது. அதோட வீடுகளுக்கு பயன்படுத்துகின்ற மின்கட்டணம் அதிக அளவில் செலுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டார்கள். கடைகளுக்கு அதிக வரி, மின்கட்டணம் அதிகமா இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தாவே மின்கட்டணம் உயர்ந்துடும். அதோட கோடை காலம் அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் மின்வெட்டு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தடையெல்லாம் மின்சாரத்தை தொடர்ந்து நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் விலைவாசி உயர்வு, இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு ஆகுது. இந்த 3 ஆண்டுல இன்றைக்கு 1 கிலோ அரிசி 18 ரூபாய் உயர்ந்து போச்சு, எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, சக்கரை விலை உயர்ந்து போச்சு, மளிகை சாமான்கள் அனைத்தும் 40% உயர்ந்து போச்சு. ஆனா வேலை இல்ல, வருமானம் இல்ல, செலவு அதிகம். மக்கள் இன்றைக்கு படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க வாழ்க்கை நடத்த. இப்படிப்பட்ட அவல நிலை தான் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. ஆனால் திரு ஸ்டாலின் பேசுறாரு, திமுக ஆட்சி மக்களுக்கு நன்மை செய்கிற ஆட்சி என்று சொல்லி விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய அரசு மக்கள் விரோத ஆட்சியாக மக்கள் பார்க்கின்றார்கள். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுதெல்லாம் தமிழகத்தில் ஆட்சி புரிகிறதோ அப்போதெல்லாம் விலைவாசியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோம். ஆனால் விடியா திமுக ஆட்சி மக்களை பற்றி சிந்திப்பது கிடையாது, மக்கள் படுகின்ற துன்பத்தை அவர்கள் பார்ப்பது கிடையாது. ஆக ஏழை மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி, அண்ணா திமுக அரசாங்கம்.
கட்டுமான பொருட்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கட்டுமான பொருட்கள் ஏழைகளும் வீடு கட்டுறாங்க, நடுத்தர மக்கள் வீடு கட்டுறாங்க. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும் போது ஒரு மூட்டை சிமெண்ட் 190 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 390 ரூபாய். ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 30,000, இன்றைக்கு 65,000 ரூபாய். செங்கல் விலை, ஜல்லி விலை, எம்சாண்ட் விலை, மணல் விலை, இப்படி எல்லா விலைகளும் உயர்ந்திருக்கின்றது. இனி மக்கள் வீடு கட்டுகின்ற ஒரு சூழ்நிலையே ஏற்படாத வண்ணம் இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சியில கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுகின்றது. இதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அதோட சட்ட ஒழுங்கு அடியோட சீர்கட்டு போச்சு. இந்த பகுதி தான் நினைக்கிறேன், கடையில் ஒரு ரவுடி ஒவ்வொரு கடையா போய் மிரட்டி இன்றைக்கு அந்த காட்சியெல்லாம் தொலைக்காட்சியில பார்த்தோம், பத்திரிகையில பார்த்தோம். ஆக மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ரவுடியினுடைய ராஜ்யமா இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது. ஆக இன்னைக்கு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு போச்சு. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை, இப்படி தொடர்ந்து அன்றாட நிகழ்வாக தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிறது. தொலைக்காட்சியில் பார்த்தாலும் இந்த செய்தி தான், பத்திரிகையில் பார்த்தாலும் இந்த செய்தி தான். இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும். அதோட போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் சர்வசாதாரணமா கஞ்சா வைக்கிறாங்க. கஞ்சா வைக்காத இடமே இல்லை. இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்காக முன்னாள் டிஜிபி ஒருத்தர் சைலேந்திர பாபுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கஞ்சா ஆபரேஷன் துவக்கினார். அப்ப 2.0, 3.0, 4.0 இப்படி ஓ போட்டுக்கிட்டே ரிட்டையர் ஆகி போயிட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.